நாம் அனைவரும் துல்ஹஜ் மாதத்தில் இருக்கிறோம். ரமலான் மாதம் அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய புனித மாதம் என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதேபோல் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களும் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானவை என்பது உங்களுக்குத் தெரியுமா? இந்த 10 நாட்களை அல்லாஹ் குர்ஆனிலும் குறிப்பிட்டுள்ளான். இது பற்றி ஹதீஸ்களிலும் இடம்பெற்றுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துல் ஹஜ் மாத முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல் அமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களில் செய்யும் நல்லமல்களும் அல்லாஹ்வுக்கு மிகப் பிரியமானவைகளாக இல்லை. அப்போது நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா என கேட்டார்கள். அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் தான் சிறந்தது என்றாலும், தமது உயிரையும் பொருளையும் அர்ப்பணிப்பதற்காக புறப்பட்டுச் சென்று எதையும் திரும்பக் கொண்டு வராத மனிதரைத் தவிர, அதாவது அவர் போர்க்களத்தில் இறந்துவிட்டார் என்றால் அவருடைய அந்தஸ்து மிகவும் உயர்ந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த சஹீஹான ஹதீஸ் முஸ்னது அஹ்மத் 1968 இடம்பெற்றுள்ளது. ஜிஹாத் என்றால் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வது என்று அர்த்தம். ஜிஹாத் செய்வதுதான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான அமல் என்பதால் சஹாபாக்கள் ஜிகாத் செய்வதை விடவா இது அல்லாஹ்விற்கு பிரியமான அமல் என்று கேட்டுள்ளனர். இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய சிறிய அமல்களும் ஜிஹாதை விட சிறந்த அந்தஸ்தை உடையவை. அதன் மூலம் மனிதன் அவற்றில் அதிகமான நன்மைகளை செய்யவும் இறைவனின் நெருக்கத்தை பெறவும் முடியும். உங்களுக்கு தெரியுமா, இந்த 10 நாட்களில் எல்லா நல்லமல்களும் செய்யப்படுகின்றன. உயரிய அமலான ஹஜ் இந்த 10 நாட்களில் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த நாட்களில் பொருளாதார வசதி உள்ள முஸ்லிம்கள் குர்பானி கொடுப்பது கடமை. வருடத்தில் சிறந்த நாளான அரபா நாள் இந்த 10 நாட்களில்தான் வருகிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த 10 நாட்களில் நாம் என்ன நன்மைகளை செய்ய வேண்டும்? இந்த நாட்களில் அதிகமாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அல்லாஹ் நாம் செய்யும் அமல்களை எல்லா நாட்களிலும் பிரியப்படுகிறான் என்றாலும் துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களில் நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும் மற்றும் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானதாகவும் இருக்கும். தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவது, தஹஜ்ஜத், லுஹா மற்றும் பிற சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளை தொழுவது, தர்மம் செய்வது, ரமலானில் விடுபட்ட நோன்புகளை அல்லது சுன்னத்தான நோன்புகளை பிடிப்பது, குர்ஆன் ஓதுவது அல்லது மனனம் செய்வது போன்ற நல்ல அமல்களை செய்யலாம். முக்கியமாக இந்த 10 நாட்களில் நேரங்களை வீணடிப்பதையும் அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்வதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய இந்த 10 நாட்களில் அதிகமான நல்லமல்களை செய்து அல்லாஹ்வின் பிரியத்தை பெறும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன்.